சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான பிளாஸ்டிக் கிடங்கில் சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து நேரிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தொலைபேசியில் இணைந்திருக்கும் செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தீ விபத்திற்கான காரணம் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? எந்த பகுதியில் தற்போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது? கார்த்திகேயன், சிந்தாரிப்பேட்டை பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அரை மணி நேரத்திற்கு முன்பாக தீயணைப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் தகவல் வந்ததற்கு பிறகு தற்போது தீயணைப்பு வீரர்கள் இந்த இடத்தில் 2 வாகனங்களில் வந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது சிந்தாதிரிப்பேட்டை இருக்கக்கூடிய பகுதியில் மெக்கானிக் ஒர்க் ஷாப் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கும். அந்த இடத்தில் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் குடோனில் தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிளாஸ்டிக் குடோனில் முதல் தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை அணைக்கக்கூடிய பணியில் தான் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த இடத்தில் தீ அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கீழ்தளத்தில் 4 கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடைகளில் தீ விபத்து எதுவும் ஏற்படவில்லை. தீ முழுவதுமாக முதல் தளத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் குடோனில் தான் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கூடிய இந்த பில்டிங் அருகே அடுத்தடுத்த வீடுகளும் அமைந்திருக்கிறது. தீ வேகமாக பரவாமல் இருக்கிறது. தீயை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கார்த்திகேயன், அது பற்றி விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? தீ விபத்துக்கான காரணம் என்பது இன்னும் முழுவதுமாக தெரியவில்லை. அதே போல இந்த இடத்தில் காவல்துறையினரும் பாதுகாப்புக்காக இருக்கிறார்கள். ஒரு புறம் தீயணைப்பு வீரர்கள் 2 வாகனங்களில் வந்திருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் தீ அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது முழுமையாக தெரியவில்லை. அதே போன்று இந்த தீ விபத்தால் தற்போது வரை யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை. தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பிளாஸ்டிக் குடோனில் பல லட்சம் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பதை சிந்தாரிப்பேட்டை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி வீடுகளும் இருக்கிறது. எனவே தீயை அடுத்தடுத்த இடங்களில் தீ பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கையும் அருகில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வெளியே வருவதற்கான ஏற்பாடுகளும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காட்டுகிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கிறதா ராஜ்குமார்? இங்க இருக்கக்கூடிய கடைகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிந்தாரிப்பேட்டை பகுதியில் கடைகள் இருக்கிறது. இந்த இடத்தில் ஏற்கனவே மின்சாரம் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மின்சாரம் ஏற்கனவே இந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அருகே கடை இருப்பதால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்களும் பாதுகாப்பான இடத்திற்கு இருப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. கார்த்திகேயன்.